செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்று யார் முதல்வர் என்கின்ற எதிர்பார்ப்பை கடந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளிலுமே தமிழகத்தினுடைய விவகாரம் அல்லது தமிழகத்தின் முதல்வராக யார் தெரிவு செய்யப்பட போகிறார், விஜய் தெரிவு செய்யப்பட போகிறாரா அல்லது விஜய்க்கு அப்பாலே யாரும் தெரிவு செய்யப்பட போகிறார்களா என்கின்ற எதிர்பார்ப்பு மிக்க ஒரு நிமிடங்களாகத்தான் இப்போது நாம் உங்களோடு கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் கூட கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் பல்வேறுபட்ட முன்னேற்றங்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த விவகாரங்கள் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறது, எவ்வாறான வகையில் புதியதொரு சித்தாந்தம் திறக்கப்படுகிறது என்கின்ற விவகாரம் தான் நாம் இதில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் நாம் உறவுகளிடம் கூறிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ராஜதந்திரம் சர்வதேச அரசியல் தொடர்பில் நமது தேசிய தலைவர் அவர்கள் மிகவும் பக்குவமாகவும் மிகவும் கண்ணியத்தோடும் சொல்லி தந்திருக்கின்றார். ஒரு விடயத்தை அரசியலை அரசியலாக பாருங்கள், அதிலும் குறிப்பாக அயல் நாடு தாய் தமிழகத்து அரசியலுக்குள் தேவையற்ற தலையீடுகளை செய்யாதீர்கள். அங்கு இருக்கக்கூடிய விவகாரங்களை நாங்கள் யாரை ஆதரிக்கிறோம் யாரை எதிர்க்கிறோம் என்கிற நிலைப்பாட்டை கூட ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் வெளிப்படுத்த முடியாது. ஒவ்வொருவருடைய விருப்பு வெறுப்புகளும் ஒருவாறாக இருக்கலாம், ஆனால் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய கருத்துக்களை முன்னிறுத்துவது என்பது தமிழகத்தின் எதிர்கால அரசியலில் நாங்கள் நட்பு பாராட்டுவதில் ஒரு முரண்நிலை ஏற்பட்டுவிடும். குறிப்பாக மத்திய அரசுடனான உறவுகளை பேணுவதில் தமிழகத்தினுடைய பலம் அல்லது தமிழகத்தினுடைய அணுகுமுறை உதவி என்பது எமக்கு தேவையாக இருக்கின்றது. எனக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கின்ற வேறுபாடுகளை கடந்து நாங்கள் எல்லோரும் ஓர் உறவுகளோடு பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பது எமக்கு நம்முடைய தேசிய தலைவர் கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையும் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது ஒரு விடயத்தை அரசியலை அரசியலாக கடந்து செல்ல வேண்டும், ஒரு விடயத்தில் புரிதலை புரிதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எம்மிடம் இருக்கக்கூடிய பலரிடம் இருக்கக்கூடியது, நாங்கள் அந்த 2009ஆம் ஆண்டின் பின்னர் எமக்கென்ற ஒரு தலைவன் இருக்கும் வரைக்கும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் சிந்தித்து பயன்படுத்தினோம், சிந்தித்து உரையாடினோம், சிந்தித்து செயற்பட்டோம். 2009 பின்னர் எல்லோருமே தங்களுக்கு ஏற்றாற் போலும் தங்களுடைய நாவில் வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் உண்மையும் அல்லது போலிகளையும் உண்மை என்று கதைக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்திலும் கூட தமிழக அரசியலில் என்ன இடம்பெறுகிறது, ஈழத்தமிழர்களாக நாங்கள் அதனை ஊடக ரீதியாக எப்படி அவதானிக்கின்றோம் என்கின்ற ஒரு பார்வை மட்டுமே முன்வைக்கப்படுகிறதை ஒழிய நீங்கள் நினைப்பது போன்று அதற்கு அப்பால் எந்த ஒரு நிலைப்பாடும் இதற்குள் இல்லை. செய்தியை செய்தியாக பாருங்கள், சம்பவங்களை சம்பவங்களாக பாருங்கள் என்று கூறி இப்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரும் அலை அடித்திருக்கின்றது, பெரும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. வரலாற்றில் எவை இடம்பெறாது என்று நினைத்தோமோ அவை இடம்பெற்று விட்டது என்கின்ற ஆதங்கம் ஒட்டுமொத்த தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இரண்டு பெரும் கட்சிகளும் இரு துருவங்களாகவே செயற்பட்டன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்பாடுகளும் அதனுடைய நிலைப்பாடுகளிலும் அதிருப்தி அடைந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு புதிய சக்தியை, ஒரு திராவிடர் கழகத்தை உருவாக்கி அதிலே அரசியல் காணுகின்றார். அவர் ஆரம்பித்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக முதலமைச்சராக வருகின்றார். அது மட்டுமல்லாது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு பெரும் ஆலமரத்தை சரிக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினூடாக எம்ஜிஆர் அவர்கள். இவ்வாறு இருந்த கட்சி தொடர்ச்சியாக எதிரும் புதிருமாகத்தான் இருந்தது. செல்வி ஜெயலலிதா ஜெயராம் இருக்கும் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியஸ்தர்களின் நல்ல காரியங்கள் அல்லது மரண வீடுகளில் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியஸ்தர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர்கள் பொது வழியில் கூட அவர்களை பார்த்தால் உரையாடாத சூழ்நிலை இருந்தது. அதனை மாற்றி ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் தமிழகத்தில், தமிழக மக்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்கிறார்கள் என்று ஆரம்பித்தவுடனே அதனை பொறுக்க முடியாத இரண்டு திராவிட கட்சிகளும், அதில் குறிப்பாக சொல்ல போனால் திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளிடமும் முதன்மையானதாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிகவும் குறியாக இருந்தது. காரணம், அவர்களுடைய வரலாற்றிலே வாரிசு அரசியல் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று கட்டி போட்டிருக்கின்றது. வாரிசு அரசியல் ஒன்று முற்றுப்பெறுகின்றது அல்லது வாரிசு அரசியல் ஒன்றுக்கு முழுக்கு போடுகிறார்கள் என்ற அச்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் வந்தவுடன் உடனடியாகவே தங்களுடைய கடந்த காலங்களிலே பின்பற்றப்பட்டு வந்த மிக பிரதானமான ஒரு அரசியல் மாண்பை மீறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குடன்
உரையாடலை ஆரம்பிக்கின்ற அந்த போக்கு தொடர்பில் உங்களுக்கு நேற்று முன்தினம் வெளியான காணொளியில் மிக தெளிவாக கூறியிருந்தோம். நாம் அதனை கடந்த 5ஆம் தேதி தேர்தல் வாக்கெண்ணிக்கை முடிந்த மறுகணமே நாம் கூறினோம். டிவிக்கு ஆட்சி அமைக்காத வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு அரசியல் புதிய பாதையை ஆரம்பிப்பது தொடர்பில் பாரதிய ஜனதாவுடான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருந்தோம். இவை அத்தனைக்கும் அரசியல் தரகராகவும் ஒரு தரகு வேலை பார்ப்பதிலும் முக்கிய இடத்தில் இருந்தவர் வேறு யாரும் அல்ல, சூப்பர் ஸ்டார் என்று திரையுலகிலே மதிக்கப்பட்ட ஒருவர் தான் இந்த விவகாரத்தை கையாண்ட வேறு யாரும் அல்ல, ரஜினிகாந்த். அவரை பொறுத்தவரையில் விஜயின் வளர்ச்சியை அவர் ரசிக்கவில்லை. அது மட்டுமல்லாது டிவிகேயின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் 108 ஆசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் எமக்கு தெரிந்த பல தமிழகத்து நட்பு வட்டங்கள் கூறிய ஒரு விடயம், அவர் தனக்கு தெரிந்த பல முக்கியஸ்தர்களோடு, குறிப்பாக சொல்ல போனால் தொழில் ரீதியாக அல்லது திரைப்பட ரீதியாக மிக பலமாக இருக்கக்கூடிய பலரிடம் இது எப்படி சாத்தியமானது, இது எப்படி சாத்தியமானது, இவர் வெற்றி பெற்றது உண்மைதானா, உண்மையாக வெற்றி பெற்று விட்டாரா என்கின்ற ஒரு பதட்டத்தை ரஜினிகாந்திடம் அறிந்ததாக அது தொடர்பில் கூறக்கூடிய பலர் கூறுகிறார்கள். இப்படி இருந்தவர் தான் திடீரென்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கின்றார். சந்தித்ததன் பின்னர் தான் இந்த சில மாற்றங்கள் இடம்பெற்றதாக இந்த கருத்துக்களும் அங்கு பலமாக முன்வைக்கப்படுகின்றது. ரஜினியை பொறுத்தவரையில் அனைவரும் அவரை ஒரு மதிப்பு மிக்க மனிதர்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையை பார்க்கின்ற போது அவருடைய செயற்பாடு எல்லோருக்கும் ஒரு பெரும் சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அவ்வாறான ஒரு காரியத்தில் ஈடுபடவில்லை, இதெல்லாம் போலியான தகவல் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற போது மிக முக்கியமான ஒரு தகவல் பரிமாறப்படுகிறது. சிபிஐஎம் உடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய MA பேபி அவர்கள் ஒரு தகவலை வெளியிடுகின்றார். காங்கிரஸை போல் அல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் கலந்தாலோசித்த பிறகே எங்கள் முடிவை அறிவித்தோம். அவர்கள் தங்களோடு இணைந்து அதிமுகவுக்கு வெளியில் இருந்து ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்குமாறு எங்களை கேட்டுக்கொண்டனர். பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருந்ததால் அதனை இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக அந்த எண்ணிக்கையை பெறுவதற்கு முன்பே நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவை அளித்து விட்டோம். திமுகவுடனான எங்களது பயணம் தொடரும். அனைத்து மதச்சார்பற்ற கொள்கைகளிலும் நாங்கள் அவர்களை தொடர்ந்து ஆதரிப்போம் என்று கூறியிருக்கின்றார். இப்படி ஒரு மனநிலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினிடம் இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த விவகாரங்கள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்த போது அறிவாலயத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஒரு கூட்டம் இடம்பெற்ற போது நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கதைக்கிறீர்களா என்று உதயநிதியை பார்த்து ஊடகவியலாளர் கேட்டபோது அவருடைய சிரிப்பில் 1000 செய்திகள் இருந்தது. அவர் ஒரு லேசான ஒரு புன்முறுவலுடன் அதனை கடந்து சென்றார். அன்றே எல்லோரும் கணித்து விட்டார்கள், இதில் ஏதோ ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்து விட்டார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது இந்த நிமிடம் வரைக்கும் இது தமிழகத்தில் ஒரு பெரிய அலை ஏற்படுத்திவிட்டது. தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆளுநரை மிகவும் ஒரு பலமான மனிதராகத்தான் எல்லோரும் பார்க்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஆட்சிக்கான எண்ணிக்கை குறைவாக இருந்த போது வரைக்கும் அவர் தமிழகத்திலே தரித்திருப்பதற்கு முயற்சி செய்தார். ஆட்சிக்கான இலக்கங்கள், அதாவது 118 இலக்கம் 120 அதிகரித்த போது உடனடியாகவே அவருடைய நிகழ்ச்சி நிரலில் இருந்திருக்கலாம். ஆனால் உடனடியாகவே அவர் 7 மணிக்கு பிற்பட்டு கேரளாவுக்கு செல்வதற்கான, கேரளாவினுடைய ஆளுநர் இங்கு பொறுப்பு ஆளுநராக இருக்கிறார், அங்கும் சட்டசபை தேர்தல் இடம்பெற்றிருக்கிறார், அங்கு இருக்கக்கூடிய விவகாரங்களை பார்ப்பதற்கு செல்வதற்கு தயாராகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆளுநர், அதாவது டிடிவி தினகரன் விவகாரத்திலே வழங்கப்பட்ட கடித விவகாரமாக இருக்கலாம், இன்னும் பல விவகாரங்கள், சில வேளை இன்றைய சந்திப்பின் பின்னர் இன்னும் ஒரு தரப்பு நாளை அதை ஒரு பெரிய பூதாகரமாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாளைய தினம் விஜய் 3 மணி அளவிலே பதவி பிரமாணம், முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கான சூழ்நிலையை நோக்கி ஆளுநர் அலுவலகத்தோடு இந்த காணொலி பதிவேற்றுகின்ற போது உரையாடி கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அதற்கு மேலதிகமான தகவல்கள் இல்லை. ஆளுநர் எவ்வாறு தன்னுடைய பயணத்தை திடீரென ரத்து செய்தார் என்று பார்க்கின்ற போது விஜய்க்கான ஆதரவு அல்லது விஜய்க்கான இலக்கத்தில் தான் குழப்பம் இருப்பதாக முன்னர் கூறப்பட்டது. திடீரென்று அந்த குழப்பங்களும் தீர்க்கப்பட்டு அந்த இலக்கங்களும் சரி செய்யப்பட்டது. சரி செய்யப்பட்ட பின்னர் உடனடியாக ஆளுநர் வெளியேறுகின்ற விவகாரம் வருகின்ற போது இளைஞர்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் மத்தியிலே, பாமர மக்கள் மத்தியிலும் கூட ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுகின்றது. நாங்கள் ஒரு கட்சியை ஆதரித்திருந்தோம், ஒரு கட்சியை புதிதாக வாக்களித்திருந்தோம், எந்த அடிப்படையில் எங்களை இந்த ஆளுநர் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு கருத்து மெல்ல மெல்ல ஆரம்பித்தது மட்டுமல்ல, சமூக வலைத்தளங்களிலே இளையவர்கள் மத்தியிலே வேகமாக பரவ செய்யுங்கள், இந்த வேகமாக பரவுகின்ற செய்திகள் மூலம்தான் நாங்கள் இதனை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற தகவலையும் அவர்கள் கூற தொடங்கினார்கள்.
அதன் பின்னர் திடீரென்று 5:45 மணியளவிலே திடீரென்று ஆளுநருடைய சந்திப்பு ரத்தாகின்றது. பின்னர் மீண்டும் 6:10 மணியளவிலே அந்த சந்திப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. 6:40 அளவிலே அந்த சந்திப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை நோக்கி நகர்கிறது. இப்போது ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் தமிழகத்திலே தனக்கு தெரியாத ஒரு புதிய ஆட்சி நிகழ்ந்து விடக்கூடாது. விஜய் பிழை செய்தால் அதனை விமர்சிப்போம், அதற்கு அது இருக்கட்டும் மறுபுறம். ஆனால் இப்போது ஜனநாயக விதிமீறல் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இடம்பெறுவது ஜனநாயகத்துக்கான விதிமீறல். நீங்கள் எப்படி இதனை கதைக்கலாம் என்று நீங்கள் கேட்கலாம். ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய யாரும் யாருக்காகவும் கதைக்கலாம். அந்த வகையிலே தாய் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆணை வழங்கி இருக்கிறார்கள். அந்த ஆணையை மதியுங்கள். இந்த இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆணை வழங்கி இருந்தால் அந்த ஆணையை மதிக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கி இருந்தால் அந்த ஆணையை மதிக்க வேண்டும். அதற்கு முரணாக ஆளுநர் செயற்படுவாராக இருந்தால் அதனை ஏற்க முடியாது என்பதுதான் பொதுத்தளத்திலே ஒரு மனித உரிமைகளை நேசிக்கக்கூடிய ஊடகப்பரப்பில் பயணிக்கக்கூடிய நீண்ட காலமாக இந்த ஊடகப்பரப்பில் இருக்கின்றவர் என்கின்ற வகையில் எமது நிலைப்பாடாக இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் தங்களிடம் என்ன பேசினார் என்பதை சண்முகம் சிபிஐனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேபியிடம் சொல்ல அவர் அதை அப்படியே இந்தியா டுடே தொலைக்காட்சியிடமும் கூறிவிட்டார். அதாவது சண்முகம் அவர்கள் ரெண்டு முறை சென்று சந்தித்தார் ஸ்டாலின் அவர்களை. அவரிடம் கூறியதை அவருடைய மேலிடத்துக்கு அவர் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்லாது அது இந்தியா டுடேயிடம் மிக தெளிவாக கூறிவிட்டார். அதை வீரபாண்டியன் வழிமொழிந்திருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை குழு உறுப்பினர் வாசுகி தொலைக்காட்சி பேட்டியிலும் அதனை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். பெண் உறுப்பினராக முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய வாசுகி அவர்களும் அதனை திட்ட தெளிவாக கூறிவிட்டார். இந்த விடயத்திலே ஒழித்து பிடித்து விளையாடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்பட்டமான உண்மைகள் வெளிவந்தவுடன் உடனடியாகவே மக்களிடமும் தொண்டரிடமும் பெரும் எதிர்ப்புகள் கிளம்பிவிட்டன. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டனிடம் இது பெரும் பூதாகரமாக வெடித்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது. அதனை ஆதரிக்கின்ற நிலைப்பாடு வந்தபோது தொண்டர்கள், அதாவது இதனை இவர்கள் மேல்மட்டத்தோடு சரி செய்வதற்கு தான் முயற்சி செய்தார்கள். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது, தாம் அந்த சூழ்நிலையிலே அதற்கு ஏதோ ஒரு கையுயர்த்தி விட்டு மக்களுக்கு ஒரு கம்பி கட்டுற கதைகளை கதைப்பதற்கு தான் இவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அதனை உண்மையில் இந்த இடத்திலே கம்யூனிஸ்டுகள் மிகவும் லாபகமாக கையாண்டு விட்டார்கள். இந்த விவகாரங்கள் மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய பேபி அவர்களை கட்டாயப்படுத்தி மாற்றி பேச வைப்பதற்கும் நாங்கள் இவற்றையெல்லாம் கைவிடுகிறோம், விஜயை ஆட்சி அமைக்க சொல்லுங்கள், நாங்கள் இந்த எல்லைக்குள்ளே வரமாட்டோம், நீங்கள் கதைத்ததை மீளப்பெற்று விடுங்கள் என்கின்ற ஒரு கருத்துக்களை திமுக தலைமை மீண்டும் திணிக்கின்றது. திமுகவின் அழுத்தத்தினால் வதந்தி என்ற ஒரு சொல்லை கூறிவிட்டு அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி நடந்தது உண்மை என்று மீண்டும் சொல்கிறார். இவர் வதந்தி, ஆனால் அவர் கூறியதை மீளப்பெறவில்லை. அவர் கூறிவிட்டு அது வதந்தி என்று கூறிவிட்டு அதிமுக ஆட்சி அமைக்க முற்பட்டது உண்மை என்று மீண்டும் இடித்து சொல்லுகின்றார். இதனை வைத்துக் கொண்டு திமுகவினர் நாங்கள் அப்படி கூறவில்லை, அது அவர்களுடைய தவறுதலாக இடம்பெற்று விட்டது என்று கூறினார். இதில் உண்மையில் திமுகவின் சார்பில் இந்த விவகாரத்தை கையாண்டது திமுகவினுடைய மாப்பிள்ளையும் மகனும் என்றுதான் அங்கிருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் திமுகவை பொறுத்தவரையில் திமுகவினுடைய வாரிசு அரசியல் முழுக்கு போடப்படுகிறது. திமுகவினுடைய சமையலறை இதனை விரும்பவில்லை. ஸ்டாலின் வீட்டு சமையலறை இந்த விவகாரத்திலே ஒரே பிடியாக இருந்திருக்கின்றது. கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, என்னுடைய மகன் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் திமுகவினுடைய சமையலறை மிக குறியாக இருந்திருக்கின்றது. ஒரு விடயத்தை உங்களிடம் கூறி சொல்ல வேண்டும் மகிழ்ச்சியோடும். காரணம் என்ன சொன்னால், காங்கிரஸ் விஜயோடு இருப்பது அது வேற விடயம், அது அவர்களுடைய அரசியல். ஆனால் இதே மே மாதத்தில் தான் காங்கிரசுடைய வரலாறும் முடிவுக்கு வந்தது. அதே மே மாதத்தில் தான் கோட்டாபய ராஜபக்சவின் வரலாறு முடிவுக்கு வந்தது. அதே மே மாதத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஈழத் தமிழர்களிடம் இரத்தத்தை உறிந்து குடித்து அதில் இன்பம் கண்டு உலகத் தமிழர்களின் தலைவர் என்று வலம் வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறும் இந்த மே மாதத்தில் தான் முடிகின்றது. ஈழத் தமிழர்களின் வரலாற்றை யார் யார் காயப்படுத்தினார்கள், யார் யார் சிதைத்தார்கள் என்றால் அத்தனை பேருக்கும் இந்த நடக்கின்ற காலப்பகுதியில் ஈழத்தமிழர்கள் பார்க்கின்ற போதே அவர்கள் அப்படியே அவர்களுடைய வரலாறுகள் சரிகின்றதும் அவருடைய சாம்ராஜ்யங்கள் உடைகின்றதையும் பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இல்லை. எங்களுடைய ஈழத்தமிழர்கள் பட்ட வேதனைகள், இவர்கள் செய்த அநியாயங்கள் கண்ணூடாக இப்போது நிதர்சனமாக புலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு பெரும் கட்டுமானத்தை உடைத்து கருணா என்கின்ற ஒரு துரோகியை வெளியேற்றிய ரணில் விக்ரமசிங்கவின் வரலாறு என்று எப்படி இருக்கின்றது?
அவர் ஒரு கிளீன் ஹேண்ட் என்றெல்லாம் அவரை கூறியவர்கள் இன்று நீதிமன்றத்திலே ஒரு குற்றச்சாட்டிலே என்று வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக ஈழத்தமிழனை எவனவன் வதைத்தானோ அல்லது ஈழத்தமிழனை எவனவன் நிந்தித்தானோ அத்தனை பேரும் இந்த உலகத்திலே இப்போது தீர்ப்பு எழுதப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவின் சாம்ராஜ்யம் அழிந்தது. அதன் பின்னர் சோனியா காந்தியின் சாம்ராஜ்யம் அழிந்தது. சோனியா காந்தி பிரதமராக வர முடியாத அளவுக்கு அந்த நிலைமை இந்தியாவிலே மாறியது. 2022 ஆண்டு மே மாதத்திலே கோட்டபாய ராஜபக்சவின் வரலாறு அழிந்தது. அதே போன்று இந்த மே மாதத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறும் அழிகின்றது. இவ்வாறு பார்த்தால் ஒட்டுமொத்தத்திலே ஈழத்தமிழர்கள் என்பது இன்னும் துடிப்போடு இருக்கிறார்கள். அவருடைய போராட்டம் என்பது ஒரு அறத்தோடு கூடிய போராட்டம். அவருடைய போராட்டத்துக்கு ஒரு மாண்பு இருக்கின்றது. அந்த போராட்டத்தை யார் யார் மதிக்கவில்லையோ அவர்கள் அத்தனை பேரும் வீழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவருடைய சாம்ராஜ்யங்கள் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றது என்கின்ற தகவலையும் வேதனையோடு பதிவு செய்ய வேண்டி இருக்கின்றது. எங்களுக்கெல்லாம் என்ற ஒரு முறையான பலமான கட்டமைப்பாக அல்ல பலமான பின்தளமாக தமிழகம் இருந்திருக்குமாக இருந்தால் எங்களால் கூட ஓரளவுக்கு சுவாசித்திருக்க முடியும். எங்களுடைய சுவாசங்கள் துண்டிக்கப்பட்டன, எங்களுடைய இரத்த நாளங்கள் அறக்கப்பட்டன, எங்களுடைய வாழ்க்கையின் வரலாறுகள் முடிக்கப்பட்டன, எங்களுடைய இயல்பான தன்மை என்பது ஒழிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதனை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது அழிந்து சுக்குநூறாய் கொண்டிருக்கின்ற வரலாற்றையும் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதிமுக ஆட்சி அமைக்கும் முயற்சியை மேற்கொண்டது யார், உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது, எடப்பாடி உங்கள் கட்சி ஆதரவை கேட்டாரா என்கின்ற கேள்வியை எல்லாம் ஸ்டாலின் யாரிடமும் கேட்டாரா அல்லது கேட்கவில்லையா என்று தெரியாது. இது இந்த இந்த விவகாரங்களை எல்லாம் திமுக விட்டு மாப்பிள்ளையும் மருமகனும் தான் கையாண்டார்கள் என்பது உண்மை. என்னென்று சொன்னால் இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு வரலாற்று மாற்றம் மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பண முதலைகள் வெளிவரப் போகின்ற மாற்றமாக இருக்க போகின்றது. அதாவது திரைப்படம் என்றால் தங்களுடைய குடும்பம், வணிகம் என்றால் தங்களுடைய குடும்பம், ஒப்பந்தம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு ரத்தத்தை உறிஞ்சுகின்ற ஒரு அட்டையாகத்தான் இருந்திருக்கின்றது, இருந்து கொண்டிருக்கின்றது, இருக்க போகின்றதா என்கின்ற கேள்விக்கு தாவேகா பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினிடம் இன்னும் ஒரு சந்தேகம் வருகின்றது. நீங்கள் ஒரு கிளீன் ஹேண்ட் அல்லது எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எந்த ஒரு ரகசிய உறவையும் மேற்கொள்ளவில்லை என்றால் உடனடியாகவே உங்களுடைய கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி சட்டமன்ற குழு தலைவரை தெரிவு செய்திருக்கலாம் தானே? ஏன் தெரிவு செய்யவில்லை? இந்த நிமிடம் வரைக்கும் இன்று வரைக்கும் நீங்கள் தெரிவு செய்யாத மர்மமே அதற்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றது தானே? அதற்குள் இருந்து கொண்டுதான் உங்களுடைய விளையாட்டை காட்ட முற்பட்டீர்கள். உங்களை அதாவது வரலாறு உங்களுடைய வரலாற்றை முடித்து விட்டது. அதாவது வரலாறு ஒரு பெரும் வரலாறு உங்களுடைய வரலாற்றுக்கு முடிவுரை எழுதிவிட்டது. இதன் பின்னர் உங்களுடைய கட்சி சின்ன பின்னமாக போகின்றது. கிட்டத்தட்ட எதிர்பார்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் 3 துண்டுகளாக உடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இருக்கும் வரைக்கும் தலைவராக இருக்கலாம் அல்லது நீங்கள் இருக்கின்ற போதே அந்த காட்சிகளும் நடந்து விடுமோ என்கின்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருக்கின்றது. இந்திய முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள், அதன் பின்னர் மீள பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் தாவேக்கு அலுவலகம் சென்று அந்த ஆதரவை உறுதிப்படுத்தி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது நேற்று அது மீளப்பெறப்பட்ட பின்னணியிலும் திமுக மாப்பிள்ளையினுடைய தலையீடு இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. மாப்பிள்ளையினுடைய தலையீடு அரசியலில் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் இறுதி கட்டங்களிலே ஸ்டாலினுடைய கூட்டத்திலே பின் கதிரையிலே மாப்பிள்ளை தான் அதிக அளவிலே இருந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கருணாநிதி இருக்கின்ற காலத்திலே கருணாநிதியின் பின் கதிரையிலே இருக்கக்கூடிய அவருடைய நீண்டகால் எழுதுவினைஞராக இருக்கக்கூடியவர் இருந்திருப்பார். இப்போது அந்த இடத்திலே அவருடைய மாப்பிள்ளை இருந்து கொண்டிருந்த அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்க தவறி இருக்க மாட்டீர்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்போது அவர்களுடைய ஒரு மக்கள் கட்சி என்கின்ற பெயரிலே எப்படி ராஜபக்சவுக்கு ஒரு SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோ அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அது கருணாநிதி குடும்பத்தினுடைய ஒரு சொத்தாக பார்க்கப்படுகிறது. இப்போது ஸ்டாலின் குடும்பத்தினுடைய சொத்தாக மாறி இருக்கின்றது. அதே காலப்பகுதியிலே இன்னும் ஒரு சம்பவம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் அவர்கள் தரப்பில் அதனை மறுக்கின்றார்கள். CV சண்முகம் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியஸ்தர்களாகவும் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய பலர் CV சண்முகம் தலைமையிலே ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடுவதாகவும் சுமார் 32 வரையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் அதிலிருந்து தனியாக செயற்பட முயற்சி செய்வதாகவும் கூறப்படுகிறது. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இந்த விவகாரங்களை கையாண்டு வருவதாகத்தான் இப்போது கூறப்படுகின்றது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சி தாவல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அவருடைய உறுப்புரிமை பழிக்கப்படும் என்பதனால் அவர்கள் 30% அந்த கட்சி தாவல் சட்டத்துக்குள் வருவார்களாக இருந்தால்
அவர்கள் இந்த விவகாரத்தை கையாள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சி.வி. சண்முகம் தலைமையிலே பெரியதொரு உடைப்பொன்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது சிலவேளை சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்படியாக பாரதிய ஜனதா கட்சியோடு திரைமறைவில் விஜய் கூறியது போன்றோ திரைமறைவில் அந்த டீலை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகின்றது. தமிழகத்திலே இன்றைய சூழ்நிலையை கடந்து அல்லது கடத்தி செல்வதற்கு ஆளுநர் முற்பட்டிருப்பாராக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் அதற்கு பதில் சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலாம் இருந்தது. கட்சி தலைவர்கள் கூட ஒரு கட்டத்தின் பின்னர் அவர்கள் அந்த முடிவுகளை மாற்றியது. குறிப்பாக சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருந்தார். அதே போன்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் கட்சி, காங்கிரஸ் என்று எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்கிறார். இப்போது இது ஒரு கூட்ட அரசாங்கம். இந்த இடத்திலும் கூட இன்னும் ஒரு பண்பை கூற வேண்டும். தனி பெரும்பான்மை இல்லாமல் கூட்ட அரசாங்கம் வருகின்ற போது கூட ஒரு கூட்டு பொறுப்பும் அங்கு ஒரு பொறுப்பான ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஜனநாயகத்தினுடைய பெரிய கூறிலே எதிர்கட்சி பலமாகவும் ஆட்சி அமைக்கின்ற கட்சி ஒரு கூட்டு கட்சியாக இருக்கின்ற போது அங்கு ஜனநாயக பண்புகளும் கருத்துக்களும் அதிக அளவில் வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தவைக்க தலைவர் விஜய் அவர்களுக்கும் புதிய அரசியல் என்பதனால் இந்த 5 நாட்களுக்குள் அவர் பல விடயங்களை கற்று தேறியிருப்பார் என்றும் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் தமிழகத்தினுடைய அரசியல் சுழன்று கொண்டிருக்கின்றது. பாருங்கள், அதிகார வெறி என்பது எங்கு வரையும் செல்லுகிறது என்று. SLPPயை பொறுத்தவரையில் நாமல் ராஜபக்ச தான் அங்கு எழுதி வைக்கப்பட்ட தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எதிர்காலத்தில் உதயநிதி தான் தலைவர். இப்படி 2 அருகில் இருக்கக்கூடிய தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பாருங்கள். 2 இடங்களிலே மன்னராட்சி இடம்பெறுகிறது. இப்போது அந்த மன்னராட்சிக்கு முடிவு வந்திருக்கின்றது. எல்லாம் இடம்பெறும். யாரும் இல்லை என்று கூறியதனால் எதுவும் இடம்பெறாமல் நடந்து விடுவதற்கும் வாய்ப்பில்லை. எனவே பதவியேற்பு முடியும் வரைக்கும் அந்த செய்தியை முழுமையாக உறுதிப்படுத்த முடியாமல் சூழ்நிலை இருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இறுதி நிமிடம் வரைக்கும் அதனை தடுக்கின்ற விவகாரத்திலே குறியாக இருக்கின்றது. காரணம், 2 பெரும் தமிழகத்தினுடைய கட்சிகள் அதன் பின்னணியில் இருக்கின்றன. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்லாது பாரதிய ஜனதா கட்சியிலும் பல அதிரடி நீக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியும் இப்போது பிளவடைந்து கொண்டிருக்கின்றதாகத்தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கையிலே பலர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் தலைகீழாக்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையினை பற்றியும் கட்சிக்காகவும் அவதூறு பரப்பியவர்கள் மீதும் சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பியவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே கிட்டத்தட்ட 8 உறுப்பினர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவும் பதட்டத்தில் இருக்கிறது, திமுகவும் பதட்டத்தில் இருக்கிறது, அதிமுகவும் பதட்டத்தில் இருக்கிறது. என்ன இடம்பெறும் என்று யாருக்கும் தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கான நாட்கள் குறிக்கப்பட்டு பதவி ஏற்பாரா, அல்லது அதற்கு முட்டுக்கட்டை இடப்படுமா, அல்லது நீதிமன்றம் செல்வார்களா, அல்லது மக்கள் புரட்சியில் ஈடுபடுவார்களா? இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் ஆளுநர் அதற்கான அடுத்த டிரெக்ஷனை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. எது எவ்வாறு இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்திருக்க கூடாது என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஸ்டாலினை பொறுத்தவரையில் 50 வருடங்கள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவருடைய மகனுக்கு அந்த தோல்வி மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாது விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் கதைகளை கேட்டு பிள்ளைகளுக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பது போன்றோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக பிள்ளைகளுக்கு கட்சிகளில் பதவியும் முதலமைச்சரும் கொடுப்பது என்று சொன்னால் உங்களுடைய பொது வாழ்க்கையினுடைய அனுபவம் எங்கே சென்றது? இந்த இடத்திலே கருணாநிதி இருந்திருந்தார் என்றால் அந்த தன்மை வெளிப்பட்டிருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கருணாநிதி அவர்கள் இந்த விவகாரத்திலே உங்களை எப்படி அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினார், நீங்கள் எப்படி இருந்தீர்கள், எவ்வளவு காலம் எடுத்தது நீங்கள் துணை முதலமைச்சராக வருவதற்கு? இவ்வாறான பண்புகளை பிள்ளைகளை கற்றுக் கொடுங்கள். இந்த விவகாரத்தால் தான், இந்த பதவி ஆசையால் தான் இலங்கையிலும் கூட தமிழரசு கட்சி என்கின்ற 75 வருடங்கள் பெருமை வாய்ந்த கட்சி ஒன்று தமிழ் ஈழத்திலே அழிகின்றது. 75 வருடங்கள் பழமை வாய்ந்த கட்சி ஒன்று தமிழ்நாட்டிலே அழிகின்றது. இந்த 2 அழிவுக்கும் காரணம் பதவி வெறி அல்லது பதவி போட்டி. தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஸ்டாலினும் விதிவிலக்கில்லை, சுமந்திரனும் விதிவிலக்கில்லை. சுமந்திரன் அன்று தமிழரசு கட்சியின்
தோல்வியை ஏற்றுக்கொண்டு புதிய தலைவருக்கு பதவியேற்பதற்கு வழிவிட்டிருப்பாராக இருந்தால் இன்று சுமந்திரன் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறியிருப்பார். அல்லது இன்று அவருக்கு இந்த அவமானங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே போன்று ஸ்டாலின் அவர்களும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு ஒரு கௌரவமான வகையில் வழிவிட்டிருப்பாராக இருந்தால் இன்றும் நீங்கள் தமிழகத்தில் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் செய்ததும் ஒரு ஜனநாயக மறுப்பு. தமிழீழத்திலே அல்லது தாயகத்திலே சுமந்திரன் செய்ததும் ஒரு ஜனநாயக மறுப்பு. உங்களுடைய நண்பன் தான் சுமந்திரனும். அதாவது ஸ்டாலின் அவர்களை ஒரு சில சந்தர்ப்பங்களிலே சந்தித்திருக்கிறார்கள், கதைத்திருக்கிறார்கள், உங்களோட புகைப்படம் அவரிடம் கேட்டுப்பாங்க. அல்லது அவர்தான் உங்களுக்கு இந்த விவகாரத்தை மாற்றி விட்டாரோ தெரியாது. நீங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள், நானும் இப்படித்தான் செயலாளராக வந்தேன், நீங்களும் இப்படியாவது மகனை முதலமைச்சராக்குங்கள் என்று அவர்தான் உங்களுக்கு இந்த வகுப்படுத்தாரோ தெரியாது. எனவே ஜனநாயகத்துக்கு முரணாக ஈடுபடாதீர்கள், ஜனநாயக பண்புகளோடு செயற்படுங்கள். தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை பிள்ளைகள், இது உங்களோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கற்றுக் கொடுங்கள். அது போன்றுதான் எல்லா விவகாரங்களிலும் இருக்க வேண்டும். இது ஒரு புரிதலுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் பல பாடங்கள் இதற்குள் இருக்கிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.